எசேக்கியேல் அதிகாரம் 4. மானிடா, நீ செங்கல் ஒன்றை எடுத்து அதை உன் முன்னே வைத்து அதன் மேல் எருசலேம் நகரை வரைந்திடு. அதை சுற்றி முற்றுகையிட்டார் போல் அதற்கெதிராக கொத்தளங்கள் கட்டி மணல் மேடு ஒன்றையும் எழுப்பு. அதற்கு எதிராக போர் பாசறைகளை அமைத்து சுற்றிலும் அரண்தகர் பொறிகளையும் வை. மேலும் நீ இரும்பு தட்டு ஒன்றை எடுத்து அதனை உனக்கும் நகருக்கும் இடையே ஓர் இரும்பு சுவராக எழுப்பு. அதற்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொள். இப்பொழுது அது முற்றுகையின் கீழ் உள்ளது. முற்றுகையிடுபவன் நீயே. இது இஸ்ரேல் வீட்டாருக்கு ஓர் அடையாளம். நீ உன் இடப்பக்கமாய் படுத்து உன்மேல் இஸ்ரேல் வீட்டாரின் குற்றத்தை சுமத்திக்கொள். நீ அப்பக்கமாய் படுத்திருக்கும் நாள்கள் வரை அவர்களின் குற்றத்தை சுமப்பாய். எத்தனை ஆண்டுகள் அவர்கள் தவறிழைத்தார்களோ அத்தனை நாள்களை, அதாவது 390 நாள்களை உன்மேல் சுமத்தியுள்ளேன். இத்தனை நாள்கள் நீ இஸ்ரேல் வீட்டாரின் குற்றத்தை சுமக்க வேண்டும். இதை நீ செய்த பின் மீண்டும் உன் வலப்பக்கமாய் படுத்து யூதா வீட்டாரின் குற்றத்தை ஓராண்டுக்கு ஒரு நாளென 40 நாள்களுக்கு சுமக்க வேண்டும். ஓராண்டுக்கு ஒரு நாள் என்றே நான் உனக்கு குறித்துள்ளேன். மேலும் முற்றுகையிடப்பட்ட எருசலேமுக்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொண்டு திறந்த புயத்தோடு அதற்கெதிராக இறைவாக்கு உரைக்க வேண்டும். மேலும் உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ உன் முற்றுகையின் நாள்களை முடிக்கும் வரை ஒரு பக்கத்தில் இருந்து மறு பக்கத்திற்கு புரள உன்னால் இயலாது. நீயோ கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயறு, சிறுபயறு, தினை, சாமை ஆகியவற்றை ஒரு பானையில் எடுத்துக்கொள். நீ ஒரு பக்கமாய் படுத்திருக்கும் 390 நாள்கள் வரை அவற்றால் அப்பம் சுட்டு சாப்பிடு. நாள் ஒன்றுக்கு 20 செக்கேல் நிறையுள்ள உணவை சாப்பிடு. அதையும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே நீ உண்ண வேண்டும். தண்ணீரையும் அளவு பார்த்தே குடிக்க வேண்டும். ஒரு கலயம் அளவையில் 1/6 பங்கை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே குடி. உணவை வார்கோதுமை அடைகளென சாப்பிடு. மனித மலத்தின் வரட்டிகளை பயன்படுத்தி அவர்கள் கண்முன் அந்த அடையை சுட வேண்டும். ஆண்டவர் உரைத்தது. இவ்வாறே இஸ்ரேல் மக்களும் நான் அவர்களை விரட்டி அடிக்கும் நாடுகளுக்குள் தங்கள் அப்பத்தை தீட்டுப்பட்டதாக சாப்பிடுவார்கள். அப்போது நான், தலைவராகிய ஆண்டவரே, நான் ஒருபோதும் தீட்டுப்பட்டதில்லை. என் இளமை முதல் இப்போது வரை தானாய் செத்ததையோ மற்ற விலங்குகளால் கிழிக்கப்பட்டதையோ நான் உண்டதில்லை. தீட்டான இறைச்சி கூட என் வாயில் நுழைந்ததே இல்லை என்றேன். அப்போது அவர் என்னிடம், சரி, மனித மலத்துக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணத்தை அனுமதிக்கிறேன். அதை கொண்டு உன் அப்பத்தை சுடு என்றார்.
மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, இதோ நான் எருசலேமில் உணவின் தரவை குறைய செய்வேன். அவர்கள் அப்பத்தை நிறை பார்த்து கவலையோடு உண்பர், தண்ணீரை அளவு பார்த்து கலக்கத்தோடு குடிப்பர். இதனால் அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறைந்து கொண்டே போக, ஒவ்வொருவரும் தம் சகோதரரை அவநம்பிக்கையோடு பார்த்து தம் குற்றப்பழியை முன்னிட்டு நலிந்து போவர்.